அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Freeup அப்படிங்கிற ஆப்பை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்போட கான்செப்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட OLX மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். OLXக்கும் இந்த ஆப்புக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரெஸ்ஸு, பேகு, ஆக்சசரிஸ்னு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணிக்க முடியும். உங்களை மாதிரியே மற்றவங்களும் அவங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போதே சைனப் போனஸாக 300 காயினை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 300 காயின் 7 நாளைக்குள்ள எக்ஸ்பயர் ஆகிரும். அப்படி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னால் இந்த காயினை யூஸ் பண்ணி இவங்க கொடுக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ஃப்ரீ சாம்பிள்ஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கேட்டகரி ப்ராடக்ட்டையும் இந்த காயினை யூஸ் பண்ணி உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ரேங்கிங்கை டாப்பில் கொண்டு வர முடியும். இது மூலமாக அந்த ப்ராடக்டை உங்களால் ஈஸியாகவே சேல் பண்ண முடியும். இதுக்கான சார்ஜஸ்க்கும் இந்த காயினை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த காயினை கேஷாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 2 ப்ராடக்டையாச்சும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கணும். அப்படி சேல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டிங்கும் வாங்கியிருக்கணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த காயினை உங்களால் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ப்ராடக்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கான ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ப்ரைஸில் இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணும்போது இவங்க அந்த ப்ராடக்டை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணிவிட்டு டெலிவர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆப்ஷனில் உங்ககிட்ட குறைஞ்சது 10 ப்ராடக்டாச்சும் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டுட்டு இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஈஸி செல் ஆப்ஷனில் போயிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுறதுக்கான சார்ஜஸை இவங்க உங்ககிட்ட பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறமா இவங்க அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அதை குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி செக்கில் பாஸ் ஆன ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இவங்க ரீசெல்லிங் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய பாஸ் ஆகாத ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அதோட குவாலிட்டியை பொறுத்து ரீசைக்கிளுக்கோ இல்லை NGOக்கோ டொனேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 100% அமௌண்ட்டை இவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 80% அமௌண்ட் தான் இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 20% அமௌண்ட்டை இவங்க உங்களுக்காக ரீசெல்லிங் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கான கமிஷனாக பிடிச்சிப்பாங்க. நீங்கள் புதுசாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேல் பண்ணும்போது நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 3 ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை காயினில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் 3 சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ரேட்டிங்கும் நல்லாவே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இவங்க உங்களுக்கு கேஷ்லேயே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளுமே காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் கேஷாக ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை இவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாக இந்த ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு 300 காயின் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள் மூலமாக இந்த ஆப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 காயினை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது 200 காயினை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஆப்புக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா 100 காயினை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த 100 காயினுக்காகவே நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை பேக் பண்ணும்போது பேக் பண்ணுறத வீடியோ எடுத்துக்கோங்க. அதே நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போது அதை வீடியோ எடுத்துக்கோங்க. இப்படிலாம் வீடியோ எடுக்கிறது இந்த ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஆப்போட ரிவ்யூவை ப்ளே ஸ்டோரில் படிக்கும்போது நிறைய 100 காயின் ரிவ்யூவை பார்க்க முடிஞ்சிச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருந்துச்சு. இந்த ஆப் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியிருந்தாலுமே இன்னுமே இந்த ஆப்பில் நிறைய விதமான பக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுல, செல் பண்ணுறதுல, டெலிவர் பண்ணுறதுலன்னு நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கிறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகாத ப்ராடக்டை சும்மா வேஸ்ட்டில் போடுறதுக்கு பதிலாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஆப்போட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணாமல் நெகட்டிவ் ரிவ்யூஸையும் செக் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிக்கோங்க.
வரட்டா?